ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பாக்குற இந்த நொடி உங்களுடைய மைண்ட் செட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கான புரிதல் வரும். நம்ம மனித வாழ்க்கைனா என்ன, மாயைனா என்னன்னு உங்களுக்கு புரிதல் வரும். இந்த சொந்த கருத்து, என்னோட சொந்த கருத்து இதுல எதுவுமே கிடையாது. இது எல்லாம் சொன்னது பல குருமார்கள், பல யோகிகள் சொன்ன கருத்து தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோ. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ நம்ம இந்த மனித பிறவி ஏன் எடுத்திருக்குன்னு நீங்க ஒரு அர்த்தத்துக்கு வரணுங்க. அதாவது இறைவன் கிட்ட இருந்து நம்ம வந்த ஒரு சின்ன துகள் தான். அதாவது கடுகளவு கூட இல்லை, அதை விட ஒரு சின்ன துகள் தான் இந்த மனித உடம்பு. இந்த மனிதனுக்கு ஒரு நோக்கம் என்னன்னா, கடவுள் கிட்ட இருந்து வந்தோம் பாத்தீங்களா, திருப்பி நம்ம கடவுள் கிட்ட போறதுதான் நோக்கம். ஆனா நம்ம இப்ப வாழ்ற காலத்துல என்ன பண்றோம்னா, கோபம், பொறாமை, போட்டி, கொலை, இந்த மாதிரி பல தப்புகள் பண்றோம். அதனால இறைவன் என்ன பண்றாருன்னா, நீங்க பிறந்து செத்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி உங்களை மனித உடல், நம்மளுக்கு மனித உடல் கிடைக்கிறதுக்கு ஏன் மனித உடல் நம்மளுக்கு இருக்குன்னா, அதாவது நம்ம வாழ்ற காலத்துல கொஞ்சமாவது புண்ணியம் சேர்த்து அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணி ஐந்தறிவு ஜீவனுக்கு உதவியாக இருந்து, அதனாலதான் நம்ம இந்த மனித இனம் படைத்திருக்காங்க. அதை விட்டுட்டு நம்ம பல வேலைகள் பண்றதாலதான் உங்களை மலத்துல ஊறக்கூடிய புழுவா கூட பிறப்படான்னு சொல்லியிருக்காங்க, நிறைய பாவம் பண்ணனா. சோ இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த நம்ம வாழ்ற வாழ்க்கையில இறைவனை எப்படி அடையலாம், நம்ம என்னென்ன ஒரு மைண்ட்ல நம்ம என்னென்ன மாதிரி நம்மளோட வாழ்க்கை பாதை போனா இறைவனை போயிட்டு சேர முடியும், அதை பத்தி குருமார்கள் சொன்ன விஷயத்த வச்சு நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இதுல ரெண்டு மெயின் கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கணுங்க. ஒன்னு கருணை, இன்னொன்னு சரணாகதி. கருணைனா அதாவது உன் உயிர் போல எல்லா உயிரையும் பார்க்கணும், இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இப்போ என் உயிர் போல எல்லா உயிரையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அப்ப என்ன ஆகுனா, இப்ப அந்த ஜீவனுக்கு உனக்கு துன்புறுத்தணும்னு தோணுமா, இல்ல அந்த ஜீவனை கொலை பண்ணணும்னு தோணுமா? தோணாது. நீங்க செய்யற ஒவ்வொரு செயலையும் நமக்குள்ள இருக்கு பாத்தீங்களா ஆன்மா, இது கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு, யாரு பாக்குறாங்களோ இல்லையோ. அதாவது இந்த ஒண்ணுமே இல்லைங்க, இப்ப நம்ம மனசு சொல்லிதானே எல்லாமே செய்யறோம். நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்கா எண்ணங்கள் எழும்போது தானே. அப்போ நமக்குள்ளதான் இப்ப நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் ரிஜிஸ்டர் ஆயிட்டே இருக்கு, டக்கு 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 டக்குன்னு மேல போயிட்டே இருக்கும். இப்ப நீங்க நல்லது பண்ணங்கனாலும் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும், நீங்க ஒரு கெட்டது பண்ணாலும் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும். வாழ்ற காலத்துல எல்லா உயிரையும் உங்களை போல பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்தின் மேல உங்களுக்கு பற்று, உலக பற்று எல்லாம் போயிட்டு எல்லாமாயே நம்ம வாழ்ற காலத்துல எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அன்பா இருக்கணும்னு தோணும். ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரணாகதி. இப்போ நான் தான் பண்ணேன், இது என்னாலதான் நடந்தது, நான் இல்லைன்னா இது நடந்திருக்குமா, நான் உன்னை வெற்றுவேன், நான் உன்னை குத்திடுவேன், இந்த மாதிரி நான் சொல்றேன் பாத்தீங்களா, எதுங்க நீங்க இந்த நான்ற ஒரு தன்மையே இல்லை. உங்க மைண்டு உங்களதா, நீங்க சொல்றது மைண்டு கேக்குதா, மைண்டு சொல்றதுதான் நீங்க கேக்குறீங்க. இந்த உடம்பு அழிஞ்சு போகிறது, உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்பு. உயிர் வெளியே போயிடுச்சுன்னா இந்த உடல் ஒண்ணுத்துக்கு உதவாத ஒரு, எப்படி சொல்றது, ரோட்டோட கிடக்கிற குப்பை மாதிரி இந்த உடம்பு. ஸோ நம்மளுடைய ஆன்மா தான் அழியாதது. அதனால நம்ம வாழ்ற காலத்துல நம்ம கருணை எல்லா உயிருக்கும் உங்களால ஏதாச்சும் ஒரு நாளைக்கு இப்போ கால்குலேட் பண்ணிக்கோங்க, உங்களால ஒரு நாளைக்கு எத்தனை ஜீவன் மனசு நிம்மதி அடைஞ்சிச்சு. அதாவது அது மனம் குளிர் இருக்கும்ல. எக்ஸாம்பிள், நீங்க தர்மன்றது அடுத்தவனுக்கு ஞானத்தை போதிச்சா கூட அது பேரு தர்மம் தான். ஒரு காகத்துக்கு ஏதாவது ஒரு உணவு அளிச்சாலும் தானம் தான். இல்ல அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சாலும் அதுவும் ஒரு புண்ணியம் தான். இந்த மாதிரி நல்லதை நோக்கி நோக்கி போக 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 நம்மளோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாறி 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 அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த தீய எண்ணங்கள் மேல கொஞ்சம் கூட பற்று இருக்காது, எல்லாம் மாய. அதனால வாழ்ற காலத்துல நம்ம எல்லாத்துக்கு மேலையும் ஒரு அன்போட, இப்போ உங்களை அடுத்தவங்க திட்டினா கூட வச்சுக்கேன், நீங்க சைலண்டா போங்க. அடுத்த வாட்டி உங்களை திட்டுறதுக்கு அவன் யோசிப்பான், என்ன நம்ம இப்படி திட்டோம், இவன் சைலண்டா போயிட்டு இருக்கானே, இவன் என்ன மனநிலையிலே புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு சொல்லும். இப்போ இதெல்லாம் மாயை தானே.
இப்ப நம்ம பாக்குற உடல் எல்லாம் அதுக்குள்ள ஒரு ஆன்மா தான் இருக்கு. இந்த உடல் அவன் அழிஞ்சு போறது. இப்போ வாழ்ற காலத்துல எதுக்கு திட்டிக்கிட்டு அந்த மாதிரி நீங்க இருக்க 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 ஒரு எக்ஸாம்பிள் இது சீக்கிரமா உங்களுக்கு இப்படி மாற மாட்டீங்க. இப்ப இருக்கிறத விட உடனே அப்படி மாறனா மாற முடியாதுங்க. நீங்க ஸ்டார்டிங்ல எல்லா உயிர்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா அன்பு காட்ட ஆரம்பிங்க. அன்பு காட்ட 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 இறைவனே உங்க காலடியில உக்காந்துடுவாரு. இறைவன் உங்க காலடியில உக்காந்துட்டு உங்களை விட்டு போக மாட்டாரு. எவன் கருணையோடு இருக்கிறானோ, எல்லா உயிரையும் உன் போல் என் போல் அனைத்து உயிரையும் பார்க்கிறானோ அவன் காலடியில் அமருவேன் என்கிறார் கடவுள். சோ இந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல நல்லா பதிச்சு வச்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயம் பண்றதாலதான் உங்களுடைய கர்ம வினையாலதான் இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற சோகமோ துக்கமோ எதுவா இருந்தாலும் உங்களுடைய கர்ம வினையாலதான் நீங்க அனுபவிக்கிறீங்க. அதனால எது நடந்தாலும் இங்க நான் எதுவும் பண்ணல, எல்லா உயிரிட்ட அன்பா இருந்துட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களோட வாழ்க்கை மேல போயிட்டே இருக்கும். எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு வந்துகிட்டே இருக்கும். இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த ஒரு வாழ்க்கைய எல்லாரும் வாழ ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இந்த உலகத்துல கோபம், பொறாமை, போட்டி இது எதுவுமே இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களோட மைண்டை ஃபுல்லா மாத்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொல்றதா உங்களுக்கு இங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க ஒரு 5 days இருந்து பாருங்களேன், உங்களுக்கு நிம்மதியா தூக்கம் வரும். எதை பத்தி உங்களுக்கு கோவம், டிப்ரெஷன் எதுவுமே இருக்காது. சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளவுதாங்க. இது என்னோட சொந்த கருத்து எதுவும் இல்லை. பல குருமார்கள் சொன்ன விஷயத்தை தான் நான் இப்ப உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதனால எல்லாரும் இருந்தீங்கன்னா நமக்கும் நல்லது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட இணைந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரி ஆன்மீக தகவல்களை ரெகுலரா பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.